வணக்கம். என்னுடைய பேர் வேல்முருகன். கடலூர் மாவட்டம், விருத்தாச்சலம் வட்டம். ஊர் ஊர் பேர் எடச்சத்தூர் கிராமம் இதில் நான் இருக்கிறேன். நான் சிவயோகி ஐயாக்கிட்ட 2015 12ஆம் மாதம் 28ஆம் தேதி ஐயாக்கிட்ட உபதேசம் வாங்கினேன். அப்போலேருந்து பயிற்சி நல்லா பண்ணிட்டு வந்துருக்கிறேன். அப்போ 2016 லாஸ்ட் வாக்கில் அரசு என்கிற ஒரு நபர், செந்தில்ங்கிற ஒரு பையன் மூலிமா எனக்கு இவரும் சிவயோகி ஐயாட்ட உபதேசம் வாங்கினவர் தான். இவருக்கு ஐயாவை பற்றி எல்லா விஷயமும் தெரியும், இன்னும் நல்லா அதிஜன்னு சொல்லுவார், நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க அப்படி சொன்னோடனே நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இது தகவலை நான் முதல்ல ஐயாட்ட சொல்லணும்ல. நான் ஐயாட்ட சொல்லலை. அப்போ அது ஒரு தவறு தானே. முதல்ல எது எனக்கு என்னை நோக்கி வருதோ, இவர் நான் ஒரு குரு, அதாவது அரசுங்கிறது ஒரு குரு, இவருக்கும் கடவுள் தெரியும், சிவயோகியோட இன்னும் நல்லா சிறப்பாக சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு செந்தில்குமார் அப்படிங்கிற ஒரு பையன் மூலயமா எனக்கு சொன்னாங்க. நான் இதை முதல்ல ஐயாக்கிட்ட சொல்லணும் தானே, இதை சிவயோகி ஐயாக்கிட்ட சொல்லணும் தானே. நான் சொல்லலை. சொல்லாமல் சரி பேசலாம் சொல்லிட்டு பேசினேன். முதல்ல பேசினோன்னே எனக்கு பிடிக்கல, தேவையில்ல, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் சொல்லிட்டு விட்டேன். 1 வாரம் 10 நாள் ஆச்சு, நான் பேசவே இல்லை. ஏதாச்சும் மீண்டும் 10 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பண்ணி இது போல் எல்லாமே இவரும் உணர்ந்தவர் தான், கடவுள் உணர்ந்தவர் தான், அப்படி இப்படி சொல்லி என்கிட்ட பேச வைக்கிறாங்க. நானும் பேசினேன். நான் செஞ்ச தவறு என்னென்னா, நான் ஐயாக்கிட்டே சொல்லலை. ஏன் அப்படின்னா, நான் ஒரு வழியில் போயிட்டுருக்கிறேன். அப்படி போயிட்டுருக்கும்போது இது போல் பல இடைஞ்சல்கள், இன்னல்கள் எல்லாம் வரும்னு எனக்கு தெரியாது. இப்போ தானே தெரியுது. அது எதுக்காக வரும்னு அப்புறமா சொல்கிறேன். அப்போ சரி சொல்லுங்கள் சொல்லிட்டு, இப்படியாப்பட்ட உபதேசம் மெய்ப்பொருள், அது மெய்ப்பொருள், திருவடி, லிங்கம், இது எல்லாம் சொல்லி கொடுத்த ஒரு மனிதர்கிட்ட நான் சொல்லணும் தானே. நான் நேரடியாக ஐயாக்கிட்ட உபதேசம் ஆன ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் நான் என்ன பண்ணிட்டேன், சரி சொல்லுங்கள் அப்படி சொல்லி கேட்டேன். நான் அந்த ஆள்கிட்டையும் சொல்கிறேன், இது ஐயாக்கிட்ட முதல்ல சொல்லுவோம், அப்புறமா இதை செய்யலாம், அவர்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த தகவல் சொல்கிறேன். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, ஐயா இது கேட்டால் சந்தோஷம் தான் படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருட்டுத்தனமாக, அந்த அரசுங்கிறவன் திருட்டுத்தனமாக என்கிட்ட 30,000 கொடு எனக்கு அப்படி சொல்லிட்டு என்கிட்ட 30,000 காசை வாங்கிட்டு ஏதோ அவன் சொல்லி கொடுத்தான். அது சுத்த வேஸ்ட். அப்போ அதுபோல் என்ன சொல்லி கொடுத்து இது பண்ணேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் 1 வாரமாக 10 நாளாக பேசினேன், அவ்வளோதான். நேரில் பார்த்ததும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் என்னுடைய அதான் புத்தி, நான் நேர்மை இல்லைன்னா தவறு நடக்கும், குருக்கிட்ட நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். எதாக இருந்தாலும் நீங்கள் குருக்கிட்ட சொல்லியே நான் அந்த தவறின் காரணத்தால் அவன்கிட்ட போய் மாட்டி 30,000 காசும் பறிச்சிக்கிட்டான். நிறைய பொய் புரட்டு, இதுதான் இவன் உண்மையிலே கடவுள் உணர்ந்தானா மயிரா அவன்கிட்ட உபதேசம் ஆன ஒரு காரணத்தால் நான் அவன்கிட்ட பேசினேன், தவிர உண்மை எதுவும் கிடையாது. நல்ல குரு அப்படின்னா அவர் யாருன்னா சிவயோகி ஐயா தான். ஏன் அப்படின்னா, கடவுளை உணர்ந்த மனிதன், இந்த தேதியில் நான் ஞானம் அடைஞ்சேன்னு அந்த மனுஷன் சொல்லி வச்சுருக்காரு. அப்படியாப்பட்ட ஒரு மனிதரை விட்டுட்டு அங்கேயும் இங்கே சுற்றுறது நல்லது கிடையாது. இந்த வீடியோ கூட ஏன் நான் இதை போடுறேன் அப்படின்னா, இன்னும் பல பேர் அதாவது அரசு நேர்மை இல்லை, அந்தால குரு இல்லைன்னு சொன்ன கடவுள் தண்டிச்சிட்டான் தானே. தண்டித்து அந்த ஆள் செத்து போயிட்டான். அவன் செத்து போன பிறகு கூட மீறும் யாரோ ஒருத்தவங்க நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேட்டி நிறைய பேர் வராங்க. அதுபோல் இல்லாமல் அவங்களாம் உண்மையை நோக்கி போக முடியாது, அது உண்மையான இடம் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக எனக்கு இதெல்லாம் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ மூலம் யாராவது ஒருத்தவங்க திருந்த மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக. இதுதான் இந்த வீடியோ போடுறதுக்கு உண்டான காரணம். உண்மையை உணர்ந்த மனிதர் யார் அப்படின்னா சிவயோகி ஐயா தான்.
அவர் நடத்துகிற பாடம், உபதேச கருத்துக்கள், இந்த தமிழ் உள்ள திருக்குறள், சிவாகமம், கைவெளி நவநீதம், இன்னும் எல்லா புத்தகங்களுக்கும் விளக்கம் சொல்லிட்டுருக்காரு. இந்து மதத்தில் இந்து மதம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சாக்தம், கௌமாரம், சௌமாரம் இப்படிலாம் சொல்லிட்டு சைவம், வைணவம், கணபாத்தியம் எல்லாத்த பற்றியும் சொல்லி வச்சுருக்காரு. அப்போ இப்படிலாம் வெளிப்படையாக இருக்கிற ஒரு மனுஷன்கிட்ட, கேள்வி கேட்க உரிமை இருக்கிற ஒரு மனுஷன்கிட்ட நாம் விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறது, அவன் பின்னாடியும் இவன் பின்னாடி எவன் ஊன்னு சொல்கிறானோ அவன் பின்னாடி போகிறதெல்லாம் குற்றம். அது நம்மளுக்கு நிறையா காலம் விரயத்தை ஏற்படுத்தும். அதன் காரணமாக ஐயாட்ட உபதேசம் வாங்கின யாராவது இருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இதனால் ஐயா மேலே, சிவகங்கை மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது, எனக்கு முரண்பாடாக இருக்குன்னா நேரடியாக உட்காந்து பேசுங்க. நேரடியாக திட்டு வரும் வாங்கிக்குவான்னு தான். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பெத்த தாய் திட்டு கிடையாது, அது நம்மளை திருத்துறாங்க. பெத்த தந்தை திட்டு கிடையாது, நம்மளை திருத்துறாங்க. குரு நம்மளை திட்டு கிடையாது, திருத்துறாங்க அப்படின்னு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ பெத்த தாய் தந்தை எல்லாம் தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்கணும். நீ தெரிஞ்சிட்டியாமா இல்லை அப்படின்னு கேட்கணுங்க கூட சொல்லி கொடுக்குறாங்க. இப்படியாப்பட்ட நேர்மையான மனுஷங்கிட்ட இல்லாமல் அங்கங்கே அலையிறது நல்லதில்லை. இந்த வீடியோ கூட என்னை ஏன் இது போல் நீ எடுத்து பேசு அப்படின்னா, யாராவது ஒரு நபர் இப்போ இதை பார்த்துட்டு வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கருணை வள்ளல். இதை கூட பயன்படுத்தாமல் அவங்க விட்டுட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? அவ்வளோதான். அரசு ஏற்படுத்திய ஒளியும் அந்த அமைப்பு உண்மை இல்லைன்னா எப்படி ப்ரூஃப் ஆகுதுன்னா, அந்த ஆள் செத்துட்டான் தானே. ஐயோட இன்னும் கம்மி வயசு தான், 45 50 வயசு தான், அதுக்குள்ளே தான் இருக்கும். செத்துட்டான் தானே. கடவுள் அவனை தண்டித்தான் தானே. மீண்டும் அவனை நோக்கி போகிறீங்கன்னா நீங்கள் எம்ம மாதிரி முட்டாளாக இருப்பீங்க. எனக்கு கடவுள் உதவிட்டான். எப்போ அப்படின்னா நேர்மையாக இருக்கிறதால. அதனால் குருக்கிட்ட நேர்மையாக இருக்கணும். நேரடியாக பேசுங்க. இதனால் நான் முரண்படுறேன், இதாகுது அதாவது அப்படின்னு சொல்லிட்டு பேசினா அனைத்தும் சரியாயிடும். அந்த அமைப்பே தப்பு. ஊரை ஏமாத்துறாங்க, உலகத்தை ஏமாத்துறாங்க. கடவுள் அவங்களுக்கு தண்டனை உண்டு தான். கடவுள்கிட்ட நேர்மையாக இருக்கணும். எனக்கு நான் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா வந்துடுங்க, ஐயாட்ட பேசுங்க. அங்கே போகாதீங்க. நன்றி, ஐயாவுக்கு நன்றி. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.